சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்தியவேதம் சரித்திர வேதம் என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சென்ற நிகழ்ச்சி வரைக்கும் நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியானது எப்படியாக நமது சத்தியவேதம் சரித்திர வேதம் என்பதை நிரூபிக்க என்பதற்கு பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதிய ஏற்பாட்டில் உள்ள தகவல்களுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியும் எப்படியாக ஒத்துப்போகிறது, எப்படியாக ஆதாரங்களாக இருக்கின்றன என்று நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தகவல்களோடு நம்மோடு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கார் திரு வெங்கடேசன். அவரை சந்திப்போம் வாங்க. வணக்கம். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் ஒன்று சொல்லுவோம். அதாவது பைபிளுக்கு விரோதமாக பேசுகிற நபர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பற்றி அவதூறு பேசுகிற நபர்களாலேயே நிறைய எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் பார்த்தா டாசிட்டஸ் அப்படின்ற ரோமானிய எழுத்தாளர், ஆவணம் படுத்துகிற ஒரு ஹிஸ்டாரியன் தான். அவர் வந்து வரலாற்று நிபுணர். அவர் வந்து என்னென்ன அவர் நிறைய தகவல் சொல்லியிருக்கார் இயேசுவை பற்றி. இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவரை வந்து எல்லாரும் அனாயிண்டட் ஒன், கடவுளிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து யாருடைய காலத்தில் இருந்தார் அப்படின்னா, திபேரி ராயன் அரசாண்ட காலத்தில் பொந்தி பிலாத்து இருக்கிறப்ப அவர் வந்து இருந்தார். பொந்தி பிலாத்தினால் தான் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதற்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் பரப்புனாங்க. அவருடைய சீசர்கள் வந்து இவ்வளோ தகவல் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் நிறைய தகவல்கள் வச்சிருக்கீங்க. உண்மை சிஸ்டர். அதாவது இந்த வரலாறு தொல்லியல் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா வேதாகமம் அப்படிங்கிறது ஒரு புராண கதை. அது வந்து நம்பிக்கையாக இருந்தாலுமே அது ஒரு புராணமாக வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய புராணமாக வச்சுருக்கிற மாதிரி அதையும் ஒரு புராண கதையாக சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் இவங்க பலருடைய எண்ணங்களாக இருந்திருக்கு. ஆனால் வேதாகமம் பார்த்திங்கன்னா அத்தனை பேருடைய அந்த வாதங்களையும் முறியடிச்சிட்டு தனித்துவமாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே இப்படி ஒரு பழமையான வேத புத்தகம் இவ்வளவு ஆத்தென்டிக்காக இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பதிவுகளை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னா பைபிளை தவிர வேறு எந்த வேத புத்தகம் கிடையாது. அது நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பல நிகழ்ச்சிகளில் நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ தொல்லியல் ஆதாரங்களை நம்ம சொன்னோம். எல்லாமே பரிசுத்த வேதாகமத்துக்கு நேராகத்தான், அதில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு நேராக தான் நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா பல வேதங்கள், பல உலகத்தில் பல வேதங்களும் பல புராணங்களையும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து 10% ஆதாரங்கள் இருக்கும், 90% வந்து அதனுடைய கதைகள் இருக்கும். இல்லை 90% வந்து சம்பந்தமில்லாத முரண்பட்ட தகவல்களாக இருக்கும், இல்லாட்டி நம்பிக்கை அடிப்படையிலான தகவல்களாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது வரலாற்று ஆதாரம். ஆனால் 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரான் வந்து இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் சிலுவையில் அறையப்படவில்லையா பட்டாரா அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஸாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அது வந்து வரலாற்றுக்கு முரணான தகவல். அப்போ பாருங்கள், அது நம்பிக்கை மட்டும்தான் அதில் இருக்க முடியுமே ஒழிய வரலாறு இருக்க முடியாது. வரலாறு என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அப்போ அந்த வரலாறை நிரூபிக்கக்கூடியதாக பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரிசுத்த வேதாகமம் ஒரு துல்லியமாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா மகா ஏரோது. ஆமாம், மகா ஏரோதுவை பற்றி நம்ம வேதாகமத்தில் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம். இயேசுனுடைய குழந்தை பருவத்தில் இருந்தவர் அவர். பழைய பின்னாடி வந்த ஏரோது வந்து அவருடைய பிள்ளைகள் தான். ஆக்சுவலாக ஏரோதுனுடைய வழிசந்தனி. ஆனால் முதல் ஏரோது, மகா ஏரோது த கிரேட் அப்படின்னு சொல்கிறவங்களும், அந்த மகா ஏரோது அப்படிங்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்துடைய குழந்தை காலத்தில் அவர் வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து தேவாலயத்தை கட்டினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவாலயத்தை புனர்நிறையம் செய்தார். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்துக்கிட்டே அந்த கட்டடத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறார், பிரம்மாண்டத்தை பார்த்தீங்களான்னு கேட்பார். அப்போ அந்த அளவுக்கு அந்த கட்டிடம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடம் அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கு. அப்படியானால் அதை கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தா ஏரோது த கிரேட் அப்படின்னு பார்க்குறோம், மகா ஏரோது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதாகமத்துக்கு வெளியே இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, வேதாகமத்துக்கு வெளியே கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 37 முதல் கிமு 4ஆம் நூற்றாண்டு வரை யூதேயாவை ஆண்ட ரோமானிய கூட்டாட்சியினுடைய மன்னராக இருந்திருக்கிறார் அவர். அதாவது இவங்க 2 ரோமானியர்களோட டைப் பண்ணி தான் வந்து இந்த ஏரோது வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறார். மத்தேயு 2 அந்த 1:23 படிக்கிறோம் இல்லையா, அந்த ஏரோது தான் அந்த மகா ஏரோது அப்படிங்கிறவர். இவருடைய அந்த கட்டிடக்கலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து தொல்லியல் சான்றுகள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிது. இவர் வெறும் தேவாலயத்தை மட்டும் புனர் நிர்ணயம் செய்யலை,
மறுகட்டமைப்பு செய்யலை, இவர் வந்து வேறு பல இதில் வந்து கட்டமைப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத 2007 ஏரோதுனுடைய கல்லறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யூதேயா பாலைவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோதுனுடைய கல்லறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏரோது தனக்காக அதை என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோதுக்கு தனக்கான ஒரு செயற்கை மலையை உண்டு பண்ணியிருக்காரு. மலை, ஆர்டிஃபிஷியல் மவுண்டன் வந்து உருவாக்கியிருக்காரு. ஒரு அரண்மனையை உருவாக்கியிருக்கார், கோட்டையை உருவாக்கியிருக்கிறார். இதுதான் ஏரோதனுடைய மிகப்பெரிய சாதனைகள். அதே மாதிரி கல்லறையில் வந்து ஏரோது என்று பொதிச்சிருப்பாங்களே, அதோடைய சிதைக்கப்பட்ட எச்சங்கள் கிடைத்திருக்கு. ஏரோதுன்னு பொதிச்சிருக்கிறாங்க அவருடைய பேரை, அது அப்படியே அதில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோம காலத்து சிற்பங்கள், நீர்த்தேக்க அமைப்புகள், ஆடம்பர அரண்மனையுடைய எச்சங்கள் எல்லாமே வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஏரோதுனுடைய காலத்துடையது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக அவரோட முக்கியமான பணி இந்த 2வது தேவாலயத்தினுடைய விரிவாக்கம். இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் டெம்பிள் மவுண்டில் 19ஆம் நூற்றாண்டுடைய முதல் தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோது தான் வந்து இதை வந்து விரிவுபடுத்தி உலக அதிசயங்களில் ஒன்றா மாற்றிருக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை அவர் கட்டியிருக்கிறார், பெரிய பெரிய கற்களை வச்சு அதை கட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து பெரிய பெரிய ஸ்கொயர் கல்லுகள். அந்த கல்லுகள் வந்து பிரம்மாண்டமாக இருக்குமா, அந்த பாறை கற்கள் மாதிரி அதை ஸ்கொயர் பண்ணி அதை வச்சு அடுக்கி தான் வந்து அந்த பில்டிங் கட்டியிருக்கிறாரு. இன்றைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு சுவர், வெஸ்டர்ன் வால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வெஸ்டர்ன் வாலில் போய் இன்றைக்கும் அந்த வெயிலிங் வால், புலம்பல் சுவர்னு அந்த வால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிரம்மாண்டமான வாலை அவர் வந்து அந்த ஸ்கொயர் கல்லுகள்னால அடுக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ஜோசபஸ் வந்து இந்த கட்டுமானத்தை பற்றி அவரும் எழுதியிருக்கிறார், அவருடைய பதிவுகளில் இதை வந்து குறிப்பிடுறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இவரோட கடற்கரையில் ஒரு புதிய துறைமுகத்தை கட்டியிருக்கிறார். அதாவது கிமு 22லேருந்து 10க்குள்ளே இவர் ஒரு நகரத்தை கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க. இந்த ரோமானிய நாடக அரங்கம் நீர்நிலைகள் பகுதியில் வந்து தான் வந்து இந்த பொந்திய பிலாத்துடைய கல் கண்டுபிடிச்சாங்களா, அது இங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மறுபடியும் பேசுவோம். அதாவது ஏரோதனுடைய இந்த நாணயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது யூதேயா முழுவதும் பல இடங்களில் இந்த ஏரோதனுடைய நாணயம் கிடச்சிருக்கு. அதில் வந்து கிங் ஹெரோட் அப்படின்றத கிரீக்கில் போட்டிருக்கிறாங்க. அந்த நாணயத்தில் கிரேக்க எழுத்துக்களில் கிங் ஹெரோதுனே அந்த கிரேக்க நாணயத்தில் பொறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இவ வந்து கிமு 37லேருந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலத்தோடு இந்த நாணயங்கள். எவ்வளோ ரோமானிய சின்னங்கள், அந்த கவசம், ஹெல்மெட் இருக்குது பாருங்கள், அந்த சின்னமும் அதில் பொறிச்சிருக்கான். அப்போது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். ஏரோதுங்கிற மகா ஏரோதுங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்தாரா, இத்தனை காலம் கேள்வி. ஏன்னா பைபிள் அடிக்கடி வருதில்ல. ஆமாம், இன்னைக்கு வந்து அற்புதமாக அந்த ஏரோதனை பற்றி, அந்த ஏரோது யார், அவர் கட்டின கட்டடங்கள் என்னென்ன, அவர் ஏன் வேதாகமத்தில் இவர் சிறப்பாக சொல்லப்படுறாரு, அவரோட கட்டடங்களை பார்த்து ஏன் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் சீஷர்கள் போய் ஏன் இவ்வளோ பெருமையாக பேசணும், இவ்வளோ விஷயங்களா பைபிளில். அந்த கட்டடத்தை பார்த்தீர்களா, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது, நீ இதை பார்த்து ஆச்சரியப்படுறியா அப்படின்னு ஆண்டவர் வந்து உடனே அவர் வந்து அடுத்த வெளிப்படுத்த விசேஷத்துக்கான அந்த அவரோட வருகையின் காலத்தை குறித்து அதில் பேசுகிறார். அவ்வளோ அவர் அதை பற்றி பிரம்மாண்டமெல்லாம் பார்க்கல. ஆனால் அவர் உண்மையாலுமே நல்லா கட்டியிருக்காங்கிறதுல எந்த மாதிரி, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், எத்தனையோ வருஷங்கள், 47 ஆண்டுகளோ ஏதோ ஒரு ஆயிருக்கு அவர் கட்டி முடிக்கிறதுக்கு, அந்த இதை முடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு. அதைத்தான் ஆண்டவர் 3 நாளைக்குள்ளே நான் எடுத்து போடுவேன்னா, பல ஆண்டுகள் கட்டின தேவாலயத்தை இவர் இன்னும் இடித்து 3 நாளில் கட்டிடுவாரா அப்படின் போது அங்கே வந்து ஆண்டவர் தேவாலயத்தைன்னு தன்னை குறித்து சொன்னார் அப்படிங்கிறத அங்கே விளக்குறாங்க. இதே மாதிரி லத்தீனில் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு, கிமு 2ஆம் ஆண்டோடது. அந்த கல்வெட்டில் வந்து ஹேரோதோட பெயர் லத்தீன் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்போ இவரோட ஆட்சி காலம் கிமு 37லேருந்து 4 வரைக்கும் ஒரு ஆட்சி. ஏற்கனவே இவரை பற்றி நம்ம கேட்டிருக்கோம். இவர் தான் வந்து இந்த சென்சஸ் எடுத்தவர். அந்த முதல் சென்சஸ் அகஸ்துராயனுடைய காலத்தில், ஏரோது வந்து இருந்த காலத்தில் தான் அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு அவங்கவுங்க தங்களுடைய தேசத்துக்கு போகிறாங்க. இவருடைய அண்டரில் தான் வந்து யூதேயா ராஜா, இவர் தானே யூதேய ராஜா. அப்போ இவர் தானே இங்கே பொறுப்பெடுத்து செய்யணும். அகஸ்துராயனுடைய காலத்தில் இவர் தான் இங்கே யூதேயாவுக்கு ராஜாவாக இருக்கிறார். அப்போ இவரோட கட்டிடக்கலையும் சரி, இவருடைய அந்த பிரதாபங்கள், அவருடைய அந்த ஆட்சியினுடைய புகழும் சரி மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இன்றைக்கி நமக்கு ரொம்ப அற்புதமாக காண்பித்து கொடுக்குறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி ஏரோதை பற்றி நம்ம பார்த்தோன்னா, அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்.
இந்த ஊர் பேர் வந்து நாசரேத். நாசரேத். இயேசு வாழ்ந்த ஊர் நாசரேத் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊர் உண்மையாலுமே இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊருக்கு கூட நாசரேத்துன்னு தமிழ்நாட்டில் கூட ஒரு ஊர் பேர் இருக்குது. ஆமாம். அந்த மாதிரி கூட உருவாக்கலாமே. நாசரேத்துன்னு ஒரு ஊர் இருக்கா? இப்போ நம்ம பழைய சங்ககால ஊர்களை நம்ம தேடி போகிறோம் இல்லையா? கொற்கை நகரம் இருக்கா அப்படின்னு. கொற்கை நகரம் இன்னைக்கு இருக்கிற மதுரையில் இல்லை. இப்போ கீழடி வந்து ஒரு காலத்தில் சங்க காலத்தினுடைய கொற்கையாக அல்லது அதை சுற்றி அந்த மதுரை நகரமே வெளியே தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நகரத்துக்கு வெளியே தான் சங்ககால மதுரை நகரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற மதுரைக்கும் சங்ககால மதுரைக்கும் சம்மந்தம் இல்லை. வேறு சங்ககால மதுரைங்கிறது இன்றைக்கி நகரத்துக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறது தான் தொல்லியல் காலப்போக்கில் நகர்ந்து வந்திருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்களுடைய இது வந்து என்னென்னா, அன்னைக்கு எல்லாமே என்னென்னா நீர்த்தடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, எங்கே ஆறுகள் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நகரம்னே இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து ரோடு எப்போ இதாச்சோ அதை தாண்டி வெளியே வந்துடும். தண்ணீர்கள் இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி வந்து தான் ரோடுகள் அமைக்கிறோம். அப்போ அன்னைக்கு இருந்த வழித்தடங்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற வழித்தடங்கள் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ அதே மாதிரி முதல்ல நாசரேத்தை வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 60 வரைக்குமான அகழ்வாய்வில் தான் வந்து முதலாக வந்து இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்ந்த அந்த நகரமான நாசரேத்தை பற்றி கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி ஒரு ஊர் இருந்தது உண்மைதான் அப்படின்றது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாசரேத்தை கண்டுபிடிச்சிட்டு நாசரேத் என்கிற ஊர் இருந்தது அப்படிங்கிறத முதல்ல டிக்ளேர் பண்ணுறாங்க. 1ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு ஊர் இருந்துச்சு அப்படிங்கிற. 1ஆம் நூற்றாண்டில் அதில் வந்து குடியிருப்பு, கல்லறை, அந்த கிராமத்தோட அமைப்பு, அதே மாதிரி நாசரேத் என்று பெயர் பொறிக்கப்பட்ட 1ஆம் நூற்றாண்டோட கல்வெட்டு கிடைச்சு. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம பொந்தி பிளாத்தையும் எழுதி போடுறோம்ல, நசரேனாகிய இயேசு யூதாவின் ஆளுநர் அப்படின்னு நசரேன்ற வார்த்தை இருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கு கிடைத்த மட்பாண்டங்கள், விவசாய கருவிகள் யூத மக்களுடைய வாழ்க்கை முறையை விளக்குகிறதாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கான எந்த ஒரு முரண்பட்ட ஒரு இது இல்லாமல் தெளிவாக அப்படி ஒரு நகரம் இயேசு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற நகரத்தினுடைய பெயர் பலகை முதல் நூற்றாண்டு பெயர் பலகை இப்படி கிடைச்சிருச்சு நாசரேத்துங்கிற ஊரோட. அப்போ நமக்கு முடிஞ்சது நாசரேத். அடுத்து கப்பர்நகம். கப்பர்நகம் இயேசு அடிக்கடி ஊழியம் செய்ய பயன்படுத்தின ஊரில் ஒன்று. இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1905 தொடங்கி தொடர்ச்சியான ஆய்வில் தான் இந்த கப்பர்நகம்ங்கிற ஊரை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து கலிலேயா கடலுக்கு பக்கத்தில் அந்த நகரம் இருக்குது, அந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதும் இயேசு பணி செய்த பல இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கப்பர்நகம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இங்கே ரொம்ப முக்கியம், இந்த கப்பர்நகமில் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடு தான் பேதுருவனுடைய வீடு. இப்போ நம்ம பேதுருவோட மாமி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னு பைபிளில் படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வீடு வந்து 1968 அந்த வீட்டை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த தேவாலயத்தில் வந்து அந்த வீட்டுக்கு மேலே, இப்போ அது கீழே போயிடுச்சு, நகரம் வந்து எல்லாமே அடியில் போகுது. இப்போ நகரத்துக்கு மேலே தான் இப்போ இருக்கிற நகரம் இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே 5ஆம் நூற்றாண்டில் ஒரு தேவாலயம் கட்டி வச்சுருக்காங்க. பேதுருவனுடைய வீட்டுக்கு மேலேயே ஒரு தேவாலயம் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. இப்போ நம்ம இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய எருசலேம் நகரம்ங்கிறது மேலே இருக்குது. பழைய நகரம்ங்கிறது கீழே இருக்குது, தோண்டி தான் எடுக்க வேண்டியிருக்கு. அடியில் தான் வந்து இந்த நகரத்தினுடைய இடிபாடுகளுக்கு நடுவில் இருக்குது. இப்படி பல நகரங்கள் வந்து நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பிலாத்துனுடைய கல் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பிலாத்து வாழ்ந்த அந்த ஊரில் கண்டுபிடிச்சு அதில் அந்த பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, அதாவது பொந்து பிலாத்து யூதேய கவர்னர் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு இவர் வந்து ரோம ஆளுநராக இருந்தார் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்குது. இவர் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்னு பைபிள் தெளிவுபடுத்துது. அப்போ வரலாறும் இருக்குது, அந்த பக்கம் பைபிளும் அதை தெளிவுபடுத்துது. எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமின்றி வேதாகம அந்த வசனம் வந்து நிரூபிக்கப்படுது அப்படிங்கிறது. படிக்கிறவங்க என்ன பொந்தி பிலாத்துன்னு பேரே ஒரு மாதிரி இருப்பாங்க. அது ஒரு கிரேக்க பேர். அந்த கிரேக்க பேர் மட்டுமே இல்லாமல் அது ஒரு மனிதர் கிரேக்க ஆளுநராக வேற, ரோம ஆளுநராக வேற இருந்திருக்கிறாரு. அப்போ ரொம்ப முக்கியமானது. அப்போ இதில் பாருங்கள், காய்ப்பாவனுடைய எலும்பரை நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதை கண்டுபிடிச்சா 1990 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காய்ப்பாங்கிற ஒரு நபருக்கு பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய அறிவு கிடையாது. இதில் வந்து இவர் வந்து இயேசு கிறிஸ்து விசாரித்தவர், சிலுவை மரணத்துக்கான அடையாளம். இயேசு கிறிஸ்து விசாரித்தாங்கன்னு நம்ம சொல்லும்போது இந்த காய்ப்பாங்கிற ஒரு ஆசாரியராக இருந்தாருன்றோம். இதுக்கு ஆதாரம் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சுண்ணாம்பு கல்லோட அந்த கல்லறையும் கிடச்சிருக்கு. அந்த சுண்ணாம்பு கல்லில் இவர் வந்து யோசே பார் காய்ப்பா அப்படின்னு ஒரு முத்திரையும் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெதஸ்தா குளத்தில் வந்து அங்கே நம்ம சொல்கிறோம், பெதஸ்தான்னு ஒரு குளம் இருந்தது, 38 வருஷமாக வியாதியஸ்தனா ஒருத்தன் படுத்திருந்தான் அப்படின்னு கதை மாதிரி கேட்குறோம். ஆனால் அது கதை கிடையாது, உண்மையாலுமே அங்கே ஒரு பெதஸ்தாங்கிற குளம் இருந்தது அப்படிங்கிறதும்
அது எருசலேமில் அந்த குளம் இருந்தது அப்படிங்கிறதும் அந்த விவரம். 5 தூண்களை கொண்ட குளம். இது வந்து இந்த ரோம பைசாண்டியன் அரசனுடைய கட்டிடக்கலையோடு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அந்த 5 மண்டப தூணோட அந்த இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. இது நிரூபிக்கப்பட்ட சிலவம் குளம் பார்த்தோம். அது வந்து இவர் நம்ம எசேக்கியா ராஜாவுடைய கட்டல் அப்படிங்கிறதையும் கட்டுமானத்தோடு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த அமைப்பு ரொம்ப சிலவம் குளம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 2004 தான் கண்டுபிடிக்கிறாங்க சிலவம் குளத்தை. இது வந்து எருசலேமில் இருக்கிறது ஒன்று. ஏசாமி ஒரு இதை வந்து பண்ணுறாரு. அதில் வந்து 70 மீட்டர் நீளமான படிகளும் நீர்த்தேக்க தடுப்புகள். இது வந்து கட்டப்பட்ட காலம் வந்து 2ஆம் ஆலயம் கட்டப்பட்ட காலம். அதாவது கிமு 516 கிபி 70. கிமு 516 அந்த எசேக்கியா காலத்தில் அது தோண்டப்பட்டு அந்த குளம் அதுக்கப்புறம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியிலேருந்து பார்க்க முடியுது. இது மாதிரி நிறைய வரலாற்று இதுகளை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கலிலேயாவிலேருந்து ஒரு படகு, அது ஜீசஸ் போட்டுன்னு பேர், அதுக்கு இயேசு பயன்படுத்தின ஒரு படகு அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கலிலேயா கடலில் 1ஆம் நூற்றாண்டில் மீன்பிடி படகு இயேசு மற்றும் சீடர்கள் பயன்படுத்தின, ஒருவேளை அது இயேசு பயன்படுத்தினதாகவும் இருக்கலாம் அல்லது அதற்கு ஒத்ததான ஒரு படகாகவும் இருக்கலாம். ஏன்னா அது 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த நூற்றாண்டில் இப்படிப்பட்ட படகு தான் பயன்படுத்தின. நம்ம இப்போ சொல்கிறோம்ல, இது வந்து 94 மாடல், ஒரு பைக் பார்த்து சொல்கிறோம்ல, ஒரு கார் இது வந்து 2008 மாடலு, இந்த மாடல் இப்போ வர்றதில்லை அப்படிமோ பார்த்தோன்னே. அது மாதிரி இந்த போட்டு வந்து 1st செஞ்சுரி போட்டு அவர்கள் காலத்தில் பயன்படுத்தினது. இயேசுவும் அவருடைய சீடர்களும் இது போன்ற ஒரு படகில் பயணித்திருக்கிறார்கள். அது இந்த படகாக இருக்கலாம் அல்லது வேறு படகாகவும் இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு படகு தான் அப்படிங்கிறத இன்றைக்கி தொல்லியல் ரீதியாக அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8.2 மீட்டர் நீளம் பலகை மூலம் அது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கார்பன் டேட்டிங்கில் வந்து இதோட காலம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிபி 40லேருந்து கிபி 70க்கு உட்பட்ட காலத்துது இந்த படகு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்குரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொரிந்துல வந்து எரஸ்து கல்வெட்டு. இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. 1929 கிரீஸ் நாட்டில் இருக்கிற கொரிந்து பட்டணத்துலேருந்து கண்டுபிடிக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த எரஸ்துவை குறித்து ரோம அதிகாரத்தில் ரோமருக்கு எழுத நிருபம் 16:23 பவுலினுடைய நண்பர்கள் ஒருத்தர் அந்த எரஸ்து இருக்கிறார். அவரை குறித்து இந்த பட்டணத்தில் எரஸ்துடைய அந்த இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எரஸ்து நகரத்தின் ஏலக்காரர், அதாவது ஏலம் விடுறவர் அப்படின்னு சொல்லி இந்த லத்தீன் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த வசனத்தை படிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரோமர் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் இந்த விஷயத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என்னையும் சபையனைத்தையும் அனுசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவரித்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். உக்கிரானக்காரனாகிய எரஸ்துன்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த எரஸ்துவனுடைய பேர் வந்து ஏலக்காரன், ட்ரெஷரர், ஏலம் விடக்கூடியவர், பணத்தினுடைய கை எடுத்துக்கூடவர் அப்படின்னு சொல்லி உக்கிரானக்காரன்றது நம்ம புரியுது. அவர் வந்து அந்த காலத்தோட ட்ரெஷரராக இருக்கிறாரு. இந்த எரஸ்து சிட்டி ட்ரெஷரர், கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் அவர். அவர் வந்து அந்த ஊரோடைய ட்ரெஷரர். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஊருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி அந்த ஊரினுடைய உக்ரானத்துவத்தை அவர் தான் வச்சிருக்கிறார். அதனால தான் உக்ரானத்துவத்துக்காரனா எரஸ்து அப்படிங்கிறாரு. அது அவரோட பவுலுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னு எழுதுறாரு. இந்த கரெக்டாக இந்த பட்டணத்தில் அந்த பேருடைய நபர் இருக்கிறாரு அப்படின்றது அந்த பேருக்கான அந்த சுண்ணாம்பு கல் இது வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு எவ்வளோ பெரிய, அது 1 நூற்றாண்டை சேர்ந்த கல் அப்படின்னு ரொம்ப முக்கியமானவர். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு பாருங்க. அந்த பட்டணத்துக்கே வந்து முக்கியமான ஒரு நபர், ட்ரெஷரர், சிட்டி ட்ரெஷரர் அப்படின்னு போட்டிருக்கான் கிரீக்கில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃபேஸில் இதே நீங்கள் வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தினுடைய 23லேருந்து 41 வரைக்கும் வந்து நாம் ஒரு கலவரத்தை அங்கே பார்க்குறோம். அங்கே எபேஸில் போகும்போது தியானாளுடைய கோயிலை பற்றி படிக்கிறோம் இல்லையா? அங்கே தியானால்னு நம்ம தமிழில் இதில் போட்டிருக்கு இல்லையா? அது வந்து ஆர்க்கிமிட்டீஸுடைய கோயில். அந்த கோயில் அங்கே இருக்குது அப்படிங்கிறதும், அங்கே இதோட முக்கியமான பணி பவுல் அங்கே பணி செய்த போது எங்களுக்கு தியானாலே பெரியவள், தியானாலே ஏன்னா எண்ணமற்று போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து தியானாளுடைய கோயில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்குறோம். அங்கே பெரிய தியானால் கோயில் மாடல் செஞ்சு விற்பாங்களாம். அது இப்போ நம்ம இந்த தாஜ்மஹால் மாதிரி தான். அது எனக்கு டக்குன இந்த தாஜ்மஹால் பார்த்தா அதுதான் ஞாபகம் வரும். ஒரு தாஜ்மஹால் செஞ்சு வாங்கிட்டு வந்து வீட்டிலலாம் அந்த காலத்தில் வைப்போம். இது மாதிரி தான் இந்த தியானால் கோயிலை வந்து செஞ்சு கொடுத்துருப்பானுங்க போல். வசனம் அது இருக்குது. அது வியாபாரிகள் எல்லாம் இருந்தாங்க, தியானால் கோயிலை போலவே அதை உருவத்தை உண்டு பண்ணி
அதை விற்றுக்கிட்டு இருந்திருக்கானுங்க, அது கூட காசு பண்ணியிருக்கானுங்க. அப்போ அந்த அளவுக்கு இருந்திருக்கு. உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஆர்க்கிமிஸினுடைய அந்த கோயில் வந்து 127 தூண்கள், சிலை துண்டுகள், பலிபீடங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம். மிகப்பெரிய கோயில் அங்கே இருந்திருக்கு. இந்த தியானம் 127 மார்பிள் தூண்கள் இருந்திருக்கு. ஏன் அதை வந்து பிக்சராக பண்ணி வடிவமைச்சிருக்காங்கன்னா காரணம் வந்து 127 தூண்கள் வச்சு ஸ்ட்ரக்சர் வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருந்திருக்கு ஆர்க்கிமிடிஸோடது. இதுதான் பைபிளில் வந்து தியானால்னு நம்ம படிக்கிறோம். எபேஸில் இருந்த கோயில் அது மிகப்பெரிய உலக அதிசயமாக அந்த கோயிலை மிக பிரம்மாண்டமாக கட்டி இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமும் இருந்திருக்கு அந்த ஊரில். அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1869 தான் இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் இது எபேஸில் நடந்ததுன்னு நம்ம பைபிளில் படிக்கிறதா இருக்கு. இது 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது இல்லையா? ஆமாம். இப்போ வந்து 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறதும் இந்த ஒரு கோயில் 127 தூண்களோட ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்திருக்கிறதையும் கண்டுபிடிக்கும் போது அப்போ தான் பைபிளில் எழுதப்பட்டதை பார்க்குறாங்க. ஓ, பைபிளில் இந்த விஷயம் எபேசு சபையில் இப்படி நடந்துச்சு. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் இந்த விஷயம் இருக்குது, இந்த சம்பவம் இருக்குது, இந்த கோயில் தான் அது ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலாக இருந்திருக்கு, அந்த கோயிலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே பார்க்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது 1968 இன்னொரு கண்டுபிடிப்பு எருசலேம்லேருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் இடப்பட்ட ஒரு மனித எலும்பு. இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரோமர்கள் இதை வந்து சிலுவையை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத, சிலுவையில் அறைய பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இதை வந்து நமக்கு ஆதாரமாக இருக்குது. இது முதல் நூற்றாண்டை சேர்ந்த எலும்பா அது இந்த எலும்பு. இதில் யோகன்னன் என்ற ஒரு இளைஞனின் குதிங்கால் எலும்பில் ஆணி ஊடுருவி இருந்ததாமா. அந்த குதிங்காலுக்குள்ளே ஆணி ஊடுருவி இருந்தது கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ரோமர்கள் வந்து இது கரெக்டு தான், இதெல்லாம் சிலுவை இதெல்லாம் இருந்துச்சா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்களே. இது கண்டுபிடிக்கிறது ஆண்டு வந்து 1968 யோகன்னங்கிற ஒரு நபருடைய குதிங்காலுக்குள்ள எலும்புக்குள்ள ஆணி ஊடுருவி இருந்த அடையாளத்தோட ஒரு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் நமக்கு வந்து சிலுவை மரணம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத குறித்து நமக்கு ஆதாரப்பூர்வமாக காணப்படுகிறது. இப்போ இவ்வளவு ஆதாரங்கள். அடுத்து பாருங்கள், 2002 ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய கல்லறை. அதில் வந்து என்ன பண்ணுறது, யாக்கோபு யோசேப்பின் மகன் இயேசுவின் சகோதரர் என்று பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கலாத்தியர் 1:19 இந்த விஷயம் நம்ம சொல்கிறோம். இவர் வந்து பாருங்கள் தொல்பொருள் ஆய்வாளர், அதாவது இது வந்து நிறைய ஆர்குமெண்ட் இருந்தால் இதோடைய காலம் வந்து 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போடுறோம். என்ன 1ஆம் நூற்றாண்டுன்னு போது நமக்கு தெளிவாக தெரியும் யோசேப்புனுடைய மகன் இயேசுனுடைய சகோதரர். ஏன் இதுக்குள்ள ஆர்குமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பின் மகன் அப்படின்னு வரும்போதே இன்றைக்கி நம்ம நிறைய புனித பிம்பங்களெல்லாம் உடஞ்சி போயிடும் நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்போது நம்ம வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய தாய் தகப்பனாருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு குழந்தைகள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். அதுக்கு அடிஷ்னல் எவிடன்ஸ் தான் இது. யோசேப்பு யாக்கோபு யோசேப்பினுடைய மகன் இயேசுவினுடைய சகோதரர் அப்படிங்கிற பொறிக்கப்பட்ட கல்லறை. பைபிள் அதை தெளிவாக சொல்லுது, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நமக்கு டெட்ஸ்கிரீஸ் கால்ஸில் வந்து ஏசாயா சுருள் நமக்கு கிடைக்கப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய அது புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை மரணத்தினுடைய எல்லா விஷயங்களையும் வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது 1987 தொடர்ச்சியாக நடந்த ஒரு ஆய்வில் வந்து பெத்சாயிதாவை கண்டுபிடிக்கிறாங்க. பெத்சாயிதா வந்து ரொம்ப முக்கியமான பட்டணம். ஏன்னா பேதுரு அந்திரேயா பிலிப்பினுடைய பிறப்பிடம் தான். யோவானா 1:44 பார்க்குறோம் பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் இது வந்து இந்த கிராமம் மீன்பிடி கிராமமாக இருந்திருக்கு. கோட்டைகள் மற்றும் வீடுகள் வந்து ஜூலியஸ் சீசனுடைய அந்த எச்சங்களெல்லாம் அங்கே கிடச்சிருக்குது பேலன்ஸு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அது ஒரு மீன்பிடி கிராமம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பெத்சாயிதானோன்னா நமக்கு வந்து பைபிள் என்ன சொல்லுது, மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தாங்க. யார்? இந்த 3 பேர் பேதுரு அந்திரேயா பிலிப்பு, இவங்க எல்லாருமே மீன்பிடி பின்னணியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்படி வேதாகம தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அது வேதாகமம் ஒரு புராணமோ ஒரு கட்டுக்கதையோ அல்ல, அது வரலாற்று பூர்வமாக அதில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம்
வரலாற்றை மெய்ப்பிக்கக்கூடிய, சில நேரங்களில் வரலாறுகளில் கூட தெரியாதவைகளை வேதாகம வசனங்களை வைத்து வரலாற்றை எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு தொல்லியல் ஆய்வுகள் வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நேர்களே, மிக சுவாரஸ்யமான சரித்திர சம்பவங்கள் நிறைந்த ஒரு தொடரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கேங்க. நான் இப்போ சில கடந்த ஆண்டு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு வந்து நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது படித்த பள்ளியை பார்க்க வேண்டும், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு நான் மதுரைக்கு சென்றிருந்தேன். பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த அந்த தெருவில் நிறைய வீடு கசம்சன் வீடாக வந்துருச்சு, சின்ன சின்ன வீடு கடையெல்லாம் வந்துருச்சு. அந்த பள்ளிக்கூடத்தையே காணோம். அந்த பள்ளிக்கூடம் நல்லா வந்து தெருவில் நடுநாயகமாக தான் இருந்தது. அப்படி ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடிலாம் இதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடமே வந்து 2 தெருக்கு பின்னாடி தள்ளி போன அளவுக்கு ஆயிருக்கு. நகரத்தை அந்த தெருவை நிர்மாணிக்கிற பொழுது அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் நான் கல்லூரி படிக்கிறப்ப இந்த வீட்டை பார்க்க போனப்போ அது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா நல்லா ஆறு தெரியும். அப்படிப்பட்ட முன்னணியில் இருந்த வீடு எங்கள் வீடு. அது போய் அதுக்கு முன்னாடி தான் படித்துறையே இருந்தது. அதை போய் பார்க்குறப்ப படித்துறையும் காணோம், அந்த வீட்டையும் காணோம். ரொம்ப எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. எனக்கு வந்து திருப்பி வண்டியில் போய் பார்த்தப்ப என்னாச்சுன்னா அந்த படித்துறையெல்லாம் சுற்றி வச்சு பெரிய சோறெல்லாம் அனுப்பிட்டாங்க. படித்துறை உள்ளே இருக்க பார்க்க முடியல. அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காலனி இருந்தது. அந்த காலனியில் எப்போவோ வச்ச அந்த போர்டு மட்டும் பழைய போர்டுன்னு தொங்கிட்டுது. அதை போய் பார்த்தோம்னா நாங்கள் இருந்த வீட்டுக்கு முன்னாடி நல்லா பெரிய பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அது வீடும் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஆனால் அதை கண்டுபிடிச்சப்போ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது. அதே சந்தோஷம்தான் இந்த நமது சத்தியவேதமே சரித்திரவேதமே என்ற நிகழ்ச்சியை பண்ணுறப்ப எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு எபிசோடுக்கும் அந்த சந்தோஷம் வந்தது. ஏனென்றால் அகழ்வாராய்ச்சி என்பது வந்து நானும் திரு வெங்கடேசனும் ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணது போல தான் நிறைய தரவுகளை நாங்கள் வந்து எடுத்தோம். எப்படியாக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சத்திய வேதமானது ஒரு தனித்துவமான ஒரு வேதமாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சத்திய வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சத்திய வேதத்தில் எப்படியாக மருத்துவ உண்மைகள்லேருந்து எத்தனையோ விதமான கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் அந்த காலத்தில் வேத காலத்தில் இருந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி வந்து ஒன்று கொண்டு அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி நிறைய பார்த்தோம். இஸ்ரேல் புத்திரர்கள் மட்டுமல்ல, கானானியர்கள் ஒரு சீப்பு கூட நம்ம வந்து பார்த்தோம். நம்ம அமலேக்கியர்கள், கானானியர்கள், அப்புறம் வந்து எத்தனையோ சிறு சிறு குழுக்களாக இருந்த மக்களை பற்றியெல்லாம் தகவல்களை பார்த்தோம். அவர்களுடைய நாகரிகங்களை பற்றி நம்ம பார்த்தோம். போர் முறைகளை, அவங்க போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளையும் நம்ம பார்த்துருக்கோம். பைபிளுக்கு புறம்பாக நம்ம நினச்சிக்கிறோம் வேத புத்தகம்னாவே இஸ்ரேல் புத்தகத்தை மட்டும்தான் நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தியரை பற்றி, அசிரிய ராஜாக்களை பற்றி, பாபிலோனிய ராஜாக்களை பற்றி இவங்க எப்போவுமே இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிப்பாங்க. சனகரிப்பை கண்டுபிடிப்பாங்க, அர்த்தசாஸ்திரா கண்டுபிடிப்பாங்க, நேபுகாத்நேச்சார் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ராஜாக்கள் பெயரெல்லாம் நம்ம திருமறையில் எழுதியிருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட தகவல் நிறைய உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து நீங்களும் கற்றுக்கொண்டீங்க, நாங்களும் கற்றுக்கொண்டோம் என்பதான் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லப்போனால் அகழ்வாராய்ச்சி, பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி, அதாவது வேதாகமத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியானது, இந்த சத்திய வேதமானது மீண்டுமாக இந்த சத்திய வேதம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் கூட இது ஒரு சரித்திர புத்தகம் என்பதை தான் இந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் நிரூபிக்கின்றன. எனவே நீங்கள் தைரியமாக சொல்லலாம் எல்லாட்டையும் போய், உங்கள் ஆண்டவர், உங்கள் இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன ஒரு வரலாற்று நபர் அப்படிலாம் கேட்டு நம்மளை உண்மை யாருமே நம்மளை வந்து ஒரு தலைக்குனியை வைக்க முடியாது. இந்த காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம சொல்கிறது போல் ஒரு வரலாற்று சம்பவங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தை, வேத புத்தகத்தை, தேவனால் அருளப்பட்ட புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு நம்ம எங்கேயும் பைபிளே எல்லா வரலாற்று தரவுகள் இருந்தாலும் கூட, வெளியில் தேடி போனாலும் கூட எல்லா அகழ்வாராய்ச்சிகளும் மீண்டும் திருமறையில் சொல்லப்பட்டவைகள் உண்மை, பூர்வமான உண்மை என்று சத்தியவேதம் சரித்திரவேதம் என்பதை தான் நிரூபிக்கின்றன என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.